பிரதர் உங்கள் லைஃப்பில் அந்த முதல் தேவதை அப்படின்னு யாராச்சும் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிருக்கேன்ப்பா, சாரி சொல்லணும்னு நினச்சேன்ப்பா, ஆனால் நான் என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைஃப்பில் முதல் தேவதைன்னா ஃபஸ்ட் ஏஞ்சல்னால் வந்துட்டு அம்மா தான். எப்பயுமே அம்மா தான். நமக்கு பிடிச்சவங்கிறது எங்கள் அம்மா தான். அம்மா தான். என்ன பிரதர் கொஸ்டினே முடிக்கல அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க அம்மான்ட்டு. வீடு காலை எந்திரிச்சோடனே அடுத்த சோப்பு எங்கம்மான்னு எங்கள் அம்மா தான் கேட்பேன். எப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு மகன் சாப்பிட்டானா அப்படின்னு தான் முதல் இது இருக்கும். அப்புறம் தான் கடைசியாக தான் ஒரு தாய் வந்து எப்பயுமே சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கும்போது. சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு வரீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் கோளாறு கேட்பேனே தவிர, அட்வைஸ் கேட்பேனே தவிர அதுக்கு சாரி தேங்க்ஸ் சொன்னதில்லை. எங்கள் அம்மா தான் ரத்தம் சிந்தி வளர்த்தாங்கன்னு சொல்லி கடைசி நேரத்தில் என்னால் முடியும்னாலும் குடும்ப சூழ்நிலைகள்னால அவங்கள என்னால் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு ஆகிப்போச்சு. அது மனசுக்குள்ள எதுவும் நினைக்காதீங்க. சரியா சரியா தொடங்க. பிரதர் உங்கள் லைஃப்பில் அந்த முதல் தேவதை அப்படின்னு யாராச்சும் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு பர்சன் எனக்கு இவங்கள நான் பார்க்கும்போதெல்லாம் முதல் ஏஞ்சல் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்ககிட்ட ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு தேங்க்ஸோ ஒரு சாரியோ நீங்கள் கேட்காம இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் இப்போ கேட்டு அம்மாக்காகவோ இல்லை யாருக்காகவோ நீங்கள் டெடிகேட் பண்ணிக்கலாம். லைஃப்பில் முதல் தேவதைன்னா அம்மா அக்கா 2 பேர் தான் என்னோடய லைஃப்பில் இப்போதைக்கு இருக்காங்க. முதல் தேவதைன்னு இல்லை, வந்திருக்காங்க வாழ்க்கையில், லவ்வர் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதுக்காக, எந்த காரணத்துக்காக? நம்ம எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் இல்லையா, லைக் கெரியர் வைஸ் என்ன பண்ண போகிறோம் தெரியாது, எதுவுமே தெரியாதப்போ பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒருத்தவங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஏஞ்சல்னால் வந்துட்டு அம்மா தான். அண்ட் தென் ஸோ அது இது வரைக்கும் மேபி லைக் பாஸ்ட்டு இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆனதுனால ஸோ ஐ ஃபீல் லைக் மை வைஃப் இஸ் மை ஃபஸ்ட் ஏஞ்சல். அவங்க தான். ஸோ லவ்வாக அரேஞ்ச் இது அரேஞ்சு மேரேஜ் தான். பட் ஸ்டில் லைக் எங்களுக்கு ஒரு 5 months கிட்ட கேப் இருந்தது. சரி. ஸோ அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மாதிரி லவ் மாதிரி ஆகிட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக பேச மாட்டோம். பட் ஸ்டில் அந்த கொஞ்ச நேரம் பேசும்போது கூட நிறைய விஷயம் புரிஞ்சுப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் முதல் தேவதை வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே தன்னை ஈண்டெடுத்த அம்மா தான். அவங்களுக்கு வந்து சில பேர் வெளிப்படையாக தன்னோட அன்பை காமிச்சிருக்காங்க, சில பேர் காமிக்காமலும் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வெளிப்படையாக காமிக்காதவங்க வந்து அன்பே இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. காமிக்கிறவங்க கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிருப்பாங்களே தவிர அன்பே இல்லைன்னு எனக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து என் அம்மா தான். இன்ன வரைக்கும் அவங்களுக்காக நான் எதுவும் பண்ணதில்லை. நான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேபி இன்னும் 2 months ஜாபுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஸ்டினை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா தான். என்ன பிரதர் கொஸ்டினே முடிக்கல அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க அம்மான்ட்டு. ஆமாம், நம்மளை அவங்க தான் பெற்றெடுக்கிறாங்க. எவ்வளோ வழியிலேருந்து நம்மளை பெற்றெடுக்கிறாங்க. நமக்கு டெக்டிசி பாலிசியாக வந்து திடீர்னு நம்ம என்ன தான் கோவப்பட்டு சொன்னாலும் அடுத்த செகண்டை வாடா சாப்பிட அப்படின்ட்டுருவாங்க. அப்போது நம்மகிட்ட என்ன நான் என்ன கோவமாக இருந்தாலும் அவங்க திடீர்னு வாடா சாப்பிட்றோன்ட்டுருவாங்கன்ட்டு. அதுதான் அவங்க தான் ஏஞ்சல். அம்மா தான். எப்பயுமே அம்மா தான் நமக்கு. ஏன்னா அவங்கள பார்த்து நம்ம வளர்ந்தோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயம், ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்குறது, எப்படி பேசுகிறது எல்லாமே ஒரு அம்மா தான். அதனால் எப்பயுமே அம்மா தான் எப்பயுமே ஸ்பெஷல். ஸோ எத்தனை பொண்ணு வந்தாலும் தாய் தான் முதல்ல. சரி, ஓகே. இப்போ அம்மாவுக்கு தாரம் வர வரைக்கும் பிடிச்சவங்கிறது எங்கள் அம்மா தான். ஆமாம். சரி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு குடும்பத்தில் கஷ்டம்னு எனக்கு விவரம் தெரியும் போது வயசு 10 வயசுன்னு வச்சுங்களேன். சரி. அந்த 10 வயசுலேருந்தே எங்கள் அம்மா தான் ரத்தம் சிந்தி வளர்த்தாங்கன்னு சொல்லி என்னை எந்த அளவுக்கு ஓரளவு படிக்க வச்சு ஆளாக்கி உருவாக்கி இந்த வயசு வரையும் கொண்டு வந்ததே எங்கள் அம்மா தான். ஆனால் அவங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் என்னால் முடியும்னாலும் குடும்ப சூழ்நிலைகள்னால அவங்கள என்னால் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு ஆகிப்போச்சு. அது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, நம்ம அம்மா தானே, அதெல்லாம் எதுவும் நினச்சிருக்க மாட்டாங்கல்ல? இல்லை, நம்ம அம்மா தான் இருந்தாலும் அது என்னால் ஜீர்ணிக்க முடியல. நினைக்காதீங்க. சரியா தொடங்க.
ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு ஃபன்னி ரீசன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமா. ஒரு ஃபன்னி ரீசன் வந்து வீட்டுக்குள்ளே போனோடனே வீடு காலை எந்திரிச்சோடனே அடுத்த சோப்பு எங்கம்மான்னு எங்கள் அம்மா தான் கேட்பேன். எல்லாமே ஏம்மா கர்ச்சீப் எங்கம்மா, சோப்பு எங்கம்மா, நான் தான் வச்சுருப்பேன். ஆனால் நான் எங்கே வச்சுருப்பேன்னு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்து சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு வரைக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் கோளாறு கேட்பேனே தவிர, அட்வைஸ் கேட்பேனே தவிர அதுக்கு சாரி தேங்க்ஸ் சொன்னதில்லை. அதனால் தேங்க்ஸ் சொன்னது ஏன் அம்மாவுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி விட்டுருவேன். ஆனால் ஒரு சில நேரம் யோசிப்பேன், யாராருக்கோ தேங்க்ஸ் சொல்கிறோம், அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோமே அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்கணும். சாரி சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. சொல்லணும் அப்படின்னா தேங்க்ஸ் மட்டும் நிறையா சொல்லணும். சாரி தேங்க்ஸ்னால் அம்மாட்ட என்ன சொல்லலாம்? அம்மாட்ட வந்து இவ்வளோ தூரம் என்னை வந்து படிக்க வச்சு கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ எங்கள் மேரேஜ் வந்துட்டு நார்மலாக நடக்கலை. ஸோ நிறையா பிரச்சனைகள் சிக்கல்கள் தாண்டி வேணுமா வேணாமா அந்த மாதிரி போயிட்டு வந்தது. பட் ஸ்டில் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்ததுனால தான் வந்து இந்த மேரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. ஸோ அதனால் அதுக்கு தேங்க்ஸ். எப்படின்னா வந்து நம்மளுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து இதை பண்ணவங்க அம்மா தான். சில டைமில் அவங்க மிஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு டைம் சொல்லலாம்னு நினப்பேன். ஆனால் நம்மளுக்கு வேலை இருக்கனால வந்து மறந்துடுறது. அதுக்கப்புறம் நைட்டு வந்து தான் டைம் சொல்கிறது. ஆனால் அந்த மகளிர் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுறது டோட்டலாக. மகளிர் தினத்தை மறந்துடுறது. ஆமாம். ஒரு விஷ் சொல்கிறது கூட ஆமாம், மறந்துடுறது. இப்போ நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வரணும். இப்போ நான் உஸ்லம்லேருந்து காலேஜுக்கு வரணும், இப்போ தெப்பக்குளத்துக்கு வரணும். காலையில் நான் அங்கேருந்து 6:30 கிளம்பணும். அப்போ எங்கள் அம்மா எனக்கு வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் எனக்கு சாப்பாடு பண்ண முடியும். காலையிலையும் எனக்கு சாப்பிட வச்சு அனுப்பணும். அப்போ மத்தியானமும் சாப்பிடணும், நைட்டும் போய் சாப்பிட்ணும். அப்படின்னும்போது அவங்க அந்த நேரத்துலேருந்து வராங்க. இன்ன வரைக்கும் அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு எனக்கு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் திரும்ப அவங்கள இன்ன வரைக்கும் கேட்டதில்லை. எப்படின்னா எப்போயுமே வந்து ஒரு மகன் சாப்பிட்டானா அப்படின்னு தான் இது இருக்கும். அப்புறம் தான் கடைசியாக தான் ஒரு தாய் வந்து எப்போயுமே சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கும்போது. எப்பவுமே சாப்பாடு கொடுக்குற அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கூட கேட்காததுக்கு சாரி சொல்லணும். சரி, இந்த விஷயத்துக்கு சாரி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு? அதே தான். இதில் நிறைய விஷயத்தில் நானே அவங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு சலிச்சுட்டு அவங்க அதை நடக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிட்டதுனால சாரி. ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தேங்க்ஸ் சார் இதெல்லாம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. ஒருத்தவங்களை நிஜமாலே லவ் பண்ணணும், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால அது வாயார சொல்லணும்னு தேவையில்லை. சரி, எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காகவும் சாரி சொல்ல அப்படின்லாம் தோணலையா? ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்கும் மேபி, தெரியல. நான் இப்போ யோசிக்கும் போது திடீர்னு வரல. சரி, அப்போ தேங்க்ஸ் சொல்லிடுறீங்களா? ஆமாம். ஹலோ, நாளை கழிச்சு உமன்ஸ் டே இல்லையா? அதான் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நீ வந்து நான் லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்த இல்லையா, என்னை லவ் பண்ண இல்லையா, எனக்கு நிறையா கொடுத்துருக்க இல்லையா, ரொம்ப தேங்க்ஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கு. ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னும் ஸ்பீக்கரில் இருக்கு. ஹலோ, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். என்ன செஞ்சிட்டு இருக்க? சரிம்மா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கல. வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் மறந்துருப்பேன், அப்புறம் என்னை பெற்று எடுத்த, என்னை வளர்த்த, என்னை ஆளாக்கியிருக்க. அதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இன்னைக்கு மகளிர் தினம்மா. ஹலோ. ஆமாம் காலையில் சண்டை போட்டதுக்கு சாரி. நீங்கள் தான் டென்ஷன் ஆக்கி விட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தான் இந்த ஒரு சேனல் இன்டர்வியூவில் இருக்கேன். இல்லைம்மா, என்ன சாப்பிடல. லவ் யூம்மா. ஓகே. ஹாப்பி உமன்ஸ் டே. லவ் யூ. Thank you. Love you too.